அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, முக்கியமான முடிவுகள் வாழ்க்கையில் எடுக்கும்போது அது சரியா தப்பா, இந்த முடிவு பின்பற்றி போனால் நமக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு அதை எதிர்காலத்தை பற்றி நம்மளால் கணிக்க முடியாத காரணத்தினால நிறைய முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியாமல் பெண்டிங்கில் இருக்கும். அதில் எடுத்து தப்பாக போகும், அதில் பிரச்சனை உருவாகும். அந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்பொழுது இந்த இக்கட்டான சூழலில் இந்த மாதிரியான முடிவுகள் இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா அப்படின்னு தெரியாத போது எப்படி முடிவுகள் எடுக்கிறது, அதற்கு இந்த இயற்கையிலேருந்து நமக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் தரப்பட்டிருக்கு, அதை பின்பற்றுனா நம்ம எப்படி சரியாக போகலாம் அப்படிங்கிற ரகசியங்களை இன்றைக்கி பார்ப்போம். முடிவுகள் எடுக்க முடியாமல் போகிறதுக்கான மிக முக்கியமான காரணம், எதிர்காலம் நமக்கு எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாதனால, அதில் பயணித்தா அது என்ன விடையை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி புரியாதனால இந்த முடிவு சரியாக தப்பா, எடுக்கலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, இங்கே இருக்கலாமா இல்லை வேறு பக்கம் போயிடலாமா, இவங்க ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு எல்லா விதமான காலகட்டங்களையும் இந்த சந்தேகங்கள் வரும். ஒரு பணம் கேட்குறாரு, கொடுக்கலாமா வேண்டாமா, திருமணம் வருது, இது செய்யலாமா வேண்டாமா, இங்கே வச்சுக்கலாமா அங்கே வச்சுக்கலாமா, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாமா இல்லை இங்கே இருக்கலாமா, எது முடிவுகள் எது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதில்ல. இந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இதுக்கு மொத்தம் 2 விதமான வழிகள் இருக்குது. முதல் வழி இந்த இயற்கையினுடைய நேரடியான அறிவுறுத்தல்கள், அதை நம்ம சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களில் அது சொல்லிக்கிட்டு இருக்கும். உதாரணமாக இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ண போகிறோம், அந்த தொழிலில் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ண போகிறோம். அந்த பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறதுல ஒரு நண்பர் கூட பண்ணுறோம், இந்த நண்பர் கூட பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பேசுகிறாரு, ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க செய்யலாங்கிறாங்க, ஒரு சில பேர் வேணாங்கிறாங்க. நமக்கே இப்போ முடிவெடுக்க முடியாத சூழல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ இயற்கையில் என்ன பண்ணணும்னா, இந்த முடிவை இயற்கையில் நம்ம தொடர்பு கொள்ளணும். படுக்கும்போது இதுக்கான கேள்வியை கேட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிடணும். ஒன்று கனவுகள் வழியாக ஆன்சர் வரும், அல்லது நீங்கள் கேட்டு 2-1 நாளில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருந்து உங்களுக்கு அந்த பதில்கள் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க, பிரபஞ்சத்தில் போயிட்டு அது உங்களுக்கு பதிலாக கண்டிப்பாக திரும்பி வரும். எப்படி வரும்னா, நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க, டிவி பார்க்கும்போது அந்த டிவியில் ஒரு நாடகம் ஓடிட்டு இருக்கும். அந்த நாடகத்தில் அப்பா சொல்லிட்டு இருப்பார், இதுக்கு தான் நான் சொன்னேன் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி சிக்கலில் சிக்கிட்டியே அப்படி சொல்லி மகனை பார்த்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பார். கரெக்டாக அந்த சீன் நடக்கும்போது நீங்கள் போய் டிவி பார்ப்பீங்க. இது ஏன் அப்படி நடக்குதுன்னா அது உங்களுக்கான பதில். பிரபஞ்சம் அப்படி தான் சொல்லும், ஒன்று கனவு வழியாக சொல்லும் அல்லது இப்படி சொல்லும். அதை நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்க. பைக்கில் போயிட்டுருக்கிறீங்க, பைக் ஒரு சிக்னல் நிற்கிது, சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது ஏதோ ஒரு சைடு ஒரு போஸ்ட் ஒட்டி இருக்குது. அந்த போஸ்டரில் புதுசாக படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது. படத்தினோட தலைப்பு நண்பனை நம்பாதே அப்படி சொல்லி போட்டிருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வந்துடுறீங்க. அதுக்கு என்ன சம்மந்தம்னா, நீங்கள் தான் அந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க, நண்பனை நம்பலாமா வேண்டாமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுங்கிற கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அதுக்கான பதிலை கொடுக்கறதுக்காகத்தான் நீங்கள் அந்த சிக்னலில் நின்னீங்க, அந்த போஸ்டரை பார்த்தீங்க, அந்த போஸ்டரோட தலைப்பும் உங்களுக்கு சூட்டபிளாக சொல்லப்பட்டது. அப்படி தான் இப்படி ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் கவனிக்கணும். அதன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த தகவல்கள் சேரும். பெரும்பாலும் பிரபஞ்சத்திலேருந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் தகவல் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா, அந்த தகவல்களை 90% ஆஃப் மக்கள், 90% மக்கள் பிடிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, அவங்க அந்த பிரச்சனைகளையும் டென்ஷன்லேயும் குழப்பத்திலையும் இருக்கிறதுனால இவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த பதிலை பிடிக்க மாட்டாங்க. இது நமக்காகத்தான் சொல்லப்படுதுங்கிற அந்த உணவும் அங்கே இருக்காது. ஏதோ ஒரு நாடகத்தில் அவங்க நடந்துட்டு இருந்துச்சு, அப்போ நல்ல சீனு அப்படின்னு பார்த்துட்டு ரசிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இது தனக்கான சூழலை தான் அங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பிரபஞ்சத்தில் போட்டாச்சு, அந்த பதில் நம்மளுக்கு அவேர்னஸாக கொடுக்குறாங்க, விழிப்புணர்வாக பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க, எச்சரிக்கையாக இருந்து தடுக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கான பதில் தான் அது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ பிரபஞ்சத்திலிருந்து யாருக்குமே, நீங்கள் சாமி கும்பிடுறீங்களோ கும்பிடலையோ, ஆனால் இயற்கையால் படைக்கப்பட்ட அனைவருக்குமே இந்த இயற்கையானது இன்டியூஷன் கொடுத்துரும். சுனாமி வருது, அங்கே இருக்கிற பறவைகளுக்கு நாய்களுக்கு தெரிஞ்சு அந்த இடத்த காலி பண்ணி போகிறது இல்லையா? அது டெய்லி சாமி கும்பிட்டா இருக்குது. சாமி கும்பிட்றீங்க கும்பிடல அது வேறு விஷயம். ஆனால் இயற்கையிலிருந்து அது கடமையை அது ஒரு தாயாக தனது வேலை சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். பிரச்சனை எப்பவுமே இயற்கை இடத்துல வர்றதே இல்லை. பிரச்சனை நம்ம இடத்துல தான். நாம் அதை விழிப்புணர்வோடு பிடிக்கிறது இல்லை, நமக்கு அது தெரியல, பார்க்கல, கவனிக்கலை, மறந்துட்டேன், குழப்பத்தில் இருந்தேன், டென்ஷனில் இருந்தேன்,
அதுதான் அதுக்கான பதிலாக இருக்குமே தவிர, இயற்கை நமக்கு அதுக்கான விடையை சொல்லி கொடுக்கல அப்படிங்கிறது எப்பவுமே பதிலாக வராது. அப்போ இயற்கைக்கு சரியான முடிவுகள் எடுக்கிற காலகட்டத்தில் அதுக்கான பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. எந்த இடத்துல சொல்லுச்சு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதை தான் முன்னோர்கள் வந்து சகுனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் சகுனம் பார்க்கக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக சகுனம் பார்க்கணுங்கிறதும் இருக்குது. ஆனால் எந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்கிறது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அது 1 நாள் 2 நாள் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் அப்படி பழகும்போது அது எக்ஸாக்டாக உங்களுக்கு அதுக்குமான லிங்க் கனெக்டிவிட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லா கேள்விகளுக்கும் பிரபஞ்சத்துலேருந்து பதிலுக்கு சரியாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் நாட்கள் ஆகும். எடுத்தெடுப்புலேயே நமக்கு அதுக்கான கனெக்டிவிட்டி இருக்குது, நம்ம கவனிக்காதனால அது தெரியாமையே நமக்கு போயிடும். இது ஒரு வகை. இரண்டாவது வகை, இந்த முதல் வகையை வந்து எல்லாரும் பின்பற்றதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். கண்டிப்பாக என்னதான் நம்ம இது கவனிங்கன்னு சொன்னால் கூட மக்கள் வந்து சீக்கிரமாக அதுக்கு அடாப்ட் ஆகி அந்த விழிப்புணர்வோடு அதை கவனிக்கிறத விட்டுருவாங்க. அந்த சமயத்தில் அந்த மைண்ட் ஒர்க் பண்ணாது. இது நமக்காகத்தான் இந்த பதில் சொல்கிறாங்கிறதுக்கான இதில் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி கேட்குறாங்க, இது சரின்னு பார்த்துக்குவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தும் போது கோட்டை விட்டுருவாங்க. இது 90% மக்கள் செய்யக்கூடிய வேலை. இரண்டாவது வகை, இது கொஞ்சம் சுலபமானது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஒரே குழப்பத்தில் இருக்கிறீங்க, வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, மனைவியோட யார் கூட டிஸ்கஸ் பண்ணுறீங்க, இருவருக்குமே சரியான முடிவு எடுக்க முடியல. அல்லது நீங்கள் ஒரு முடிவு சொல்கிறீங்க, அவங்க ஒரு முடிவு சொல்கிறாங்க. இரண்டில் எது? நீங்கள் கொடுக்கலாங்கிறீங்க, அவங்க வேணாங்கிறாங்க. நீங்கள் போகலாங்கிறீங்க, அவங்க வேணாங்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி எடுக்கலாங்கிறீங்க, அவங்க இன்னொரு மாதம் தள்ளி போய்க்கலாங்கிறீங்க. அப்படி எல்லாமே எது எடுத்தாலும் இரண்டும் வேறு வேறு விதமான முடிவுகள் வரும்போது அந்த இடத்துல சரியான முடிவு எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த இரண்டாவது மெத்தடு பிரகாரம் 2 விதமான சீட்டுகளை எழுதிருங்க. போகலாமா வேண்டாமா, இப்போவா அப்புறமா, கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு உங்களுடைய கேள்வியில் எதுவோ அதை 2 விதமான எதிரெதிர் நிலைகளில் எழுதிருங்க. எழுதிட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளை ப்ரே பண்ணுங்க. அது எந்த கடவுளோ, ஆனால் கடவுள் ஒருத்தர் தான், அது உங்களுக்கு எந்த கடவுளோ பேரை வச்சு கூப்பிட்டுங்க. எந்த பேர் வச்சாலும் அது கடவுளுக்கு தான். அல்லது இயற்கையின் மேலே நம்பிக்கை உள்ளவங்க இந்த இயற்கையை நம்பி நீங்கள் போடுங்க, போட்டு எடுங்க. கண்டிப்பாக இயற்கை எப்பவுமே இயற்கை நமக்கு தரக்கூடிய பதில் சரியாகத்தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் முன்னே இருக்கக்கூடிய காலங்களில் ஜாதகமெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. திருமணத்துக்காக கோயிலில் போய் பூ கேட்பாங்க, சாமி கொடுத்துருச்சு அப்படின்னு திருமணம் பண்ணிக்குவாங்க. அது ஒரு இயற்கையின் கட்டளை, இது சரியா இருக்கு அப்படின்னு அதை நம்பி தன்னோட ஆள் மனசுல இயற்கையா சொல்லிருச்சு அப்படி சொல்லி நம்பி கடைசி வரைக்கும் அவங்க கூட வாழ்வாங்க. இந்த இரண்டாவது வகையில நம்மளோட மனோ நம்பிக்கையும் இறைவன் மேலேயோ இயற்கை மேலேயும் வேணும். இயற்கை சொல்றது உண்மைன்னு நாம நம்பணும் முதல்ல. ஆனா 100% சரியாகத்தான் இருக்கும். காரணம் என்னன்னா, நம்மளோட முடிவுகள் இங்கே இல்லை. நம்மளோட முடிவுக்கு எதிராக கூட அந்த சீட்டுக்குள்ளி போடுறதுல வரலாம். அப்படிங்கும்போது அது இயற்கையான முடிவு. அப்படிங்கும்போது ஏன்னா அடுத்து என்ன விழுகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ 2 நம்பர் எழுதி போடுறீங்க, 5 6ன்னு எழுதி போடுறீங்க, அதில் 5 விழுகுமா 6 விழுகுமான்னு நமக்கு தெரியாது. தாயக்கட்டை விட்டுற மாதிரி தான். நம்மளோட விருப்பம் தாயம் விழுகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி போடுறோம். ஆனால் 3 விழுகுது, 4 விழுகுது, 5 விழுகுது. அது எவ்வளோ வேணால் விழுகலாம். அது இயற்கையினோட முடிவு. அப்போ அந்த முடிவு எதுவோ அது நம்ம ஏற்றுக்கிறோம். இங்கே அதுதான் விஷயம். நம்மளோட முடிவுங்கிறது அது நம்மளோட ஆசை, நம்மளுக்கு அப்படி நடக்கணும்னு. ஆனால் அப்படி நடந்தால் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இயற்கையினோட முடிவுன்னு ஒன்று இருக்கும், அதுதான் நடத்த போகுது. அதன் அடிப்படையில் நான் போய்க்கிறேங்கும் போது பிரச்சனை வராது. இயற்கையினோட முடிவு எதுவோ அதை நான் ஏற்றுக்கிறேன், அதன் பிரகாரம் நான் வாழ்ந்துக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ அந்த முடிவு எதோ அதை நீங்கள் பின்பற்றுங்க. அப்போ இயற்கையோட ஒத்துழைச்சி அதனோட இணைஞ்சு பயணித்து அதனுடைய முடிவுகளை ஏற்றுக்கிட்டு அதனோட பயணித்து போகும்போது நிச்சயமாக எல்லாம் சரியாக இருக்கும். அப்போ இதை இக்கட்டான சூழலில் முடிவில் எடுக்க முடியாத காலங்கள் வரும் பொழுது இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்துங்க. பிரச்சனைகளிலிருந்து நிம்மதியாக வாழலாம். உடலில் ஆரோக்கியமாக வாழுங்கள், மனதிலும் நிம்மதியாக வாழுங்கள்.